பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. மயிலு வந்து எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனா, அந்த வீட்ல வந்து இனிமேல் இங்க இருக்கக்கூடாதுன்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவாங்க. அதுக்கு சரவணன் அடுத்த கட்ட முடிவு என்ன எடுக்குறாங்கன்னா, "அம்மா இவள இங்க வச்சிருக்கிறது ரொம்பவே தப்பும்மா. அதனால வந்து இவளுக்கு எனக்கு டிவோர்ஸ் வாங்கி குடுத்துருங்கன்னுவாங்க." அதுக்கு தங்கமயிலு, "இல்ல மாமா டிவோர்ஸ் எல்லாம் வந்து குடுத்தாலுமே நான் அதுல எனக்கு சம்மதம் இல்லன்னு தான் சொல்லுவேன். எனக்கு உங்க கூட வாழ்றதுல தான் எனக்கு முழு சம்மதமே." அப்படின்னுவாங்க. யார் கூட வாழ்றதுல முழு சம்மதம்? என் கூட எங்க பாருடி உன் கூடலாம் வாழ்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதுன்றாங்க. இப்படி ஒருத்தி கூட நான் எப்படி வாழுவேன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, உன் பாட்டுக்கு நடந்துப்ப இப்படி ஒரு கேவலமான ஒருத்தி கூட நான் வாழணுமான்றாங்க. நாளைக்கே டிவோர்ஸ் அப்ளை பண்றேன். கண்டிப்பா வந்து சட்டப்படி நீ நானும் பிரிஞ்சே ஆகணுன்ற மாரி சொல்லிடுவாங்க. மயிலோடைய அம்மா இருந்துட்டு, "அப்படியா? என் பொண்ணுடைய சம்மதம் இல்லாம கோர்ட்ல வந்து உத்தரவு குடுத்துருவாங்களா?" அப்படின்றாங்க. இங்க பாருங்க எந்த காரணத்த கொண்டும் கோர்ட்ல உத்தரவு குடுக்க மாட்டாங்க. 2 பேரோட சம்மதம் அதுல ரொம்ப முக்கியம்ன்றாங்க. உங்க பாட்டுக்கு வந்து டிவோர்ஸ் கேட்பீங்க, எல்லாம் கேட்பீங்க. அத நாங்க குடுத்துட்டு ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நெனச்சீங்களான்ட்டாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, மயிலுடைய அம்மா பிரச்சனை பண்றாங்க. அது தப்பு பண்றதுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சிருக்கணும். அத யோசிக்காம தப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனைன்னு கோமதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு அமையணும்னு ஒரு பொய்ய சொல்லிட்டோம். அதுக்காக இப்படி அனாவசியமா அவ பேசிட்டு இருப்பாங்க. மாறி மாறி ஆர்கியூமென்ட் பண்றாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.